நீட் தேர்வு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தை ஒரு நாளாவது திமுக முடக்கியது உண்டா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லை வாகைமுடியணையில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் எம் ஜான்சிராணியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். கூட்டத்தில் பேசிய கழக பொதுச் செயலாளர், அதிகாரத்தை பயன்படுத்தினால் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்து விடுவார்களோ என்று ஸ்டாலினுக்கு அச்சம் என சாடினார். போற பக்கமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி உதவாக்கரைன்னு ஒரு முதலமைச்சர் பேசிக்கிட்ட பேச்சா? நான் கிராமத்திலிருந்து வந்தவன், நான் வாய் திறந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது, நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா. கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. நாட்டிலேயே உதவாக்கர முதலமைச்சர்னா தமிழ்நாடு ஸ்டாலின் தான். உன்னால என்ன செஞ்ச முடியுது இந்த நாட்டுக்கு? 3 ஆண்டு காலம் இந்த நாட்டை குட்டிச்சவராக்குனது தான் மிச்சம். வேற என்ன பண்ண முடிஞ்சது? இன்னைக்கு கூட பாருங்க, இந்த நாட்டில் என்னென்னலாம் நடக்குது. எனக்கு முன்னாலே மூவராக்கு பேசினாரு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள். இளைஞர்கள் மாணவர்கள் பல பேர் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிகின்ற காட்சி பார்க்கிறோம். நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் நம் கண்ணெதிரே இன்றைக்கு சீரழிகிறது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு யார் காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். போதைப் பொருள் விற்பனை யாரு இல்ல பாரு, கூட இருக்கிறார் யாரு? போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கை குலுக்கி ஏதோ வாங்கிட்டு இருக்காரு. என்ன வாங்குறான்னு தெரியல. அது நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லலாம். நாகரிகிறது நான் சொல்லக்கூடாது, அவர் சொல்லலாம். இன்றைக்கு வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக போதைப் பொருள் கடத்தப்பட்ட நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? அதோட இன்னொரு பேசிட்டு இருக்கார், அவருடைய மகன், அவரும் கை கொடுத்து பேசிட்டு இருக்கார். பாருங்க, அவர் என்ன வாங்குறாருன்னு தெரியல. போதைப் பொருள் கடத்த நபரோடு திரு ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு? உதயநிதிக்கு என்ன தொடர்பு? இதை கேட்டா உடனே கோபம் வருது.